எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல என்னுடைய சிம்பிள் ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்திருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சனிக்கிழமைன்றனால பாப்பாவுக்கு ஸ்கூலு லீவு. அன்னைக்கு தான் ரிலாக்ஸாக பொறுமையாக வேலையை பார்க்கலாம். மித்த நாள்லாம் ஓடிக்கிட்டே பார்க்கணும், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்ட்டே இருக்கும். நான் சனி ஞாயிறு மட்டும்தான் இப்போ காலையில் டீ குடிக்கிறேன். எனக்கு டீ குடிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குடிக்கணும். அவசர அவசரமாக குடிச்சானா அது குடிச்ச மாதிரியே இருக்காது. அதனால வீக் டேஸில் காலையில் டீ குடிக்கவே மாட்டேன். பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு தான் டீயே குடிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால காலையில் ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு ஒரு சைடு டீ வச்சுட்டேன். பல மாசமாச்சு பூரி சாப்பிட்டு ஆயில் ஃபுட்னால அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே போயாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு பூரி மசாலா தான் பண்ண போறேன். அது ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஊறுற கேப்ல வந்து ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மசாலா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்கல, லாஸ்டா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா இஞ்சி மட்டும் இடிச்சு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி லைட்டா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போட்டு கொஞ்சமா வந்து கடலை மாவு கரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா தக்காளி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்குனோம்னா ரொம்ப புளிக்காம லைட்டா புளிப்போட இருக்கும். ஃபைனலா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா மசாலா வந்து ரெடி ஆயிரும். மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பூரிக்கு வந்து தேய்ச்சி வச்சு எண்ணெயும் சூடேற்றினதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக உப்பெல்லாம் வரும். மாவில் வந்து கொஞ்சமா ரவையும் ஜீனியும் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்பதான் நல்லா கலரும் கொடுக்கும். பூரி வந்து நல்லா உப்பி இந்த மாதிரி கிடைக்கும். பூரி சுடும்போது மட்டும் ஒரு 4-5 பூரிக்கு வந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுக்க ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிடும். ஆனா சப்பாத்தி தான் ரொம்ப டைம் ஆகும். பூரி வந்து சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல எல்லா பூரியுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சாஃப்டா புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு. காலையில சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்துச்சு, அதையும் விலக்கி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்றதுனால வழக்கமா போடுற மாதிரி ஹேர் பேக் வந்து போட்டுக்கிட்டேன். பாசிப்பயிறு மாவு, கத்தாழை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இருந்தா போட்டுக்கலாம். இதை மட்டும் நல்லா நெய்ஸா இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தலையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போட்டு வச்சுக்கிட்டேன். ஹேர் பேக் போட்டு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருப்பேன். அதனால அந்த கேப்ல வந்து ஒரு கிளீனிங் வேலை இருந்துச்சு. பொங்கலுக்கு ஒவ்வொரு போர்ஷனாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து ரூம்ல இருக்க செல்ஃப்ல இருந்து போகலான்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து தேவையில்லாத பொருட்கள் தான் அதிகமா இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணி வைப்பேன். மறுபடியும் இந்த செல்ஃப் மட்டும் இப்படிதான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கேலண்டர் தான் இந்த வருஷம் முடிய போகுது. அதனால எல்லா கேலண்டரையுமே இந்த செல்ஃப்லேயே போட்டு வச்சுக்கிட்டேன். தேவை உள்ளதை மட்டும் எடுத்து வச்சு மிச்சம் எல்லாத்தையுமே குப்பையில போட்டு வச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 செல்ஃபில் திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே காலியாக தான் கிடக்கு. இப்படியே ஒவ்வொரு செல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நம்ம சேனல்ல ஹோம் டூர் வந்து போடவே இல்லை. ஒவ்வொரு போர்ஷனாக தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு ஹோம் டூர் வந்து மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுற மாதிரி பார்க்குறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வெஜ் பிரியாணி பண்ணிட்டு காலிஃப்ளவர் வந்து மஞ்சூரியன் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 1 மணிக்கு சாப்பிட ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரசம் வச்சுட்டு காலிஃப்ளவர் வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லஞ்ச் மெனு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாதத்தை வேக வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி முந்திரி பருப்பு மட்டும் நெய்ஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் சேர்த்துட்டு. சைட்லேயே ரசத்துக்குமே கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்னு. காலிஃப்ளவரும் வேக வச்சது வந்து ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. ரசம் மட்டும் தாளிச்சு வச்சோம்னா அதுவும் ரெடி ஆயிரும். இப்போ காலிஃப்ளவர் கிரேவிக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு நைட்டாக இடிச்சுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முந்திரியும் தக்காளியும் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். அதையுமே எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் சைடில் வடிச்சு விட்டுட்டேன். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரும் தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சே வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு காலையிலேருந்து ஒரே வேலையா அதனால கொஞ்சம் தூங்கிட்டேன்.
கோதுமை மாவு சுத்தமா காலி ஆயிடுச்சு. சரி அத அரைச்சிட்டு வரலான்னு காய வச்சிருந்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வந்து போக முடியாதுன்னு காய வச்சத அள்ளி வச்சாச்சு. இனிமே நாளைக்கு தான் போய் அரைச்சிட்டு வரணும். ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு போல இருந்துச்சு. அதனால ஒரு ப்ரூ காஃபி மட்டும் போட்டு குடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு மேல வந்து டின்னர் செய்ய வந்துட்டேன். டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கியிருந்த நூடுல்ஸ் பண்ண போறேன். இது வந்து சேமியா மாரியே இருந்துச்சு. ரொம்ப ஒல்லியா எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா மசாலா பொடியும் அவங்க குடுக்கல. நூடுல்ஸ்க்குன்னா முக்கியமானதே அந்த மசாலா இருந்தா தான் டேஸ்ட் குடுக்கும். சனிக்கிழமைன்றனால நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேனா, அதனால வெஜ்ஜு தான் பண்ணியிருந்தோம். வீட்ல இருக்க மசாலா பொடி மட்டும் போட்டனால அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து தெரியல. கொஞ்சமா சிக்கன் மசாலாவும், மட்டன் மசாலா, மிளகாய் தூள் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். சால்ட் போட்டுட்டு வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச நூடுல்ஸ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஹக்கா நூடுல்ஸ் நல்லா பெருசா வரும். ஆனா இது ஒல்லியாவே தான் இருந்துச்சு. அதான் சேமியா மாரி தான் இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல